ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்கள எப்போதுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இல்லை. எப்போதுமே அவங்கவுங்க விஷயங்களை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அவங்களையெல்லாம் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு. ஆமாம், அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் நினைக்காம இல்லை. எனக்கு எல்லாருமே ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம என்றைக்குமே மற்றவங்கள ரொம்பவே நம்பி இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதனால் அந்த நம்பிக்கைங்கிறது பிறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு. சரி விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளை ஒரு சில விஷயங்களில் நம்பாமையோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு இவங்க அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளை பேசாமல் இருந்தாங்கனாலும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு. சரி, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் எல்லாமே நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக தான் நானுமே அவங்கக்கிட்ட ஒன்றும் பேசலை. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால் எதுவுமே அவங்களுக்காக செய்ய முடியாமல் இருக்கிறப்போ அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப இதாக தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, சரி ஓகே தான். நான் எல்லா விஷயங்களுக்கும் நேற்று ஒரு சில விஷயங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு பங்களிப்புங்கிறது நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விதத்துலேயும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதையே பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி நான் முடிவெடுத்துக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. தெரியாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே கொண்டுட்டு வர்றதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும். போக போக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே அவங்க இவங்கன்னு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கொண்டுட்டு போய் இவங்களை நம்ம சமாதானப்படுத்துறதுங்கிறது நடக்காத விஷயம். ஏன்னா நம்ம எதுக்குமே அவங்கள காரணம் இது பண்ணாமல் ஒரு சில விதத்தில் வச்சுக்கிட்டோனாலே போதும். அதுவே நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாகிறதுக்கான இதாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானுமே சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு யாரையும் எந்த விதத்துக்கும் நம்ம சொல்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ நம்மளால் முடியாதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்மளுக்கான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சுனாலே போதும். நான் அதுக்கு மேலே இவங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னோடனே, சரி நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ அது எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் அவங்க ஒரு முன்னேறத்துக்கான ஒரு வழியை நம்மளுக்கு காட்டிட்டாங்கனாலே போதும். அதை தவிர அவங்க எல்லாமே சரியாக இது பண்ணுறதில்ல அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் கரெக்டாக ஒரு விஷயத்துக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் சொல்கிறேன். எனக்கு இந்த விஷயத்தில் இனிமேலாம் நீங்கள் ஒரு பேசுகிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத விஷயங்களை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எதுவுமே நம்ம வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும்தான்